மக்களவையில் பிரதமர் பதில் உரையின்றி நிறைவேறிய குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமரை முற்றுகையிட சதி செய்ததாக சபாநாயகர் கூறிய குற்றச்சாட்டால் பரபரப்பு. பெண் எம்பிக்கள் மீதான சபாநாயகரின் குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். சபாநாயகரின் பின்னால் பிரதமர் மோடி ஒளிந்து கொண்டிருப்பதாக பிரியங்கா காந்தி காட்டம். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்துக்கு இடையே மாநிலங்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி தனக்கு காங்கிரஸ் சவக்குழி தோண்ட முயற்சிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. $34,000 கோடி மதிப்பில் 15 புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல். இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் TRB ராஜா பேட்டி. தங்கம் விலை சவரனுக்கு $4,640 குறைந்து $1,14,560 விற்பனை. வெள்ளியும் கிராமுக்கு $20 குறைந்து $300 வர்த்தகமாகிறது. வரும் 11ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ். SIR இறுதிக்கட்ட பணிகள், தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். சென்னை கலைவாணர் அரங்கில் புதுப்பிக்கப்பட்ட NS கிருஷ்ணன் சிலை திறப்பு. சுமார் $2,000 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் காணொலியில் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 2378.30 கோடி மதிப்பீட்டில் 7 கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள், 2 பாதாள சாக்கடை திட்டப் பணிகள். ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் சொத்துக்கள் ஏலம் விடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீபக் தொடர்ந்த வழக்கில் வருமான வரித்துறை தகவல். பிப்ரவரி 28ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை நயினார் நாகேந்திரன் பார்வையிட்டார். அதிமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் விமர்சனம். விஜய் முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் நம்பிக்கை. விஜய்க்கு ஒன்றும் தெரியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சனம். விஜய்க்கு தெரிந்ததெல்லாம் குஷி குஷி ருஷி என கலகலப்பு. தேமுதிக சார்பில் போட்டியிட நாளை முதல் விருப்ப மனு விநியோகம். 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு அளிக்கலாம் என பிரேமலதா அறிவிப்பு. நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றிய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டன பேரணி. தாம்பரத்தில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு பாஜகவுக்கு எதிராக முழக்கம். தேவநாதன் யாதவின் ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் உத்தரவு. கள்ளக்குறிச்சி, தேனி, திண்டுக்கல், திருப்பூரில் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டம். காலமுறை ஊதியம், மே மாதம் விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். Ano ito ba?
அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மே மாதம் முழுவதும் விடுமுறை அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. புதுச்சேரியில் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்வு. திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. RAC ரயில் பயணிகளிடம் படுக்கை வசதி தராமல் முழு கட்டணம் வசூலிக்க கூடாது. பாதி கட்டணம் வசூலிக்க நாடாளுமன்ற பொது கணக்கு குழு பரிந்துரை. ராஜஸ்தானில் கணவரை தேனிலவுக்கு அழைத்துச் சென்று கொன்றதைப் போல மற்றுமொரு சம்பவம். விபத்து நாடகமாடிய மனைவி, முன்னாள் காதலன் உட்பட 4 பேர் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.